உண்மையிலே இந்த 17 வருடங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் என்னவென்றால் 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குகின்ற போது வடக்கு கிழக்கிலே 70% நிலப்பரப்பை கொண்டு ஒரு நிர்வாக கட்டமைப்பை தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி செய்திருந்தார்கள். அவர்களின் அனுசரணையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் இதில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் 2009 மே 18 இன்று 17ஆவது நாள் அந்த யுத்தம் மௌனித்ததற்கு பிறகு ஒரு ஆயுத போராட்டம் ஒரு தியாக ரீதியாக இடம்பெற்றதற்கு பிறகு உடனடியாக வந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே முதலாவதாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறுகின்றது. 2010 தேர்தலிலே அதில் சேர்ந்திருந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சியாக இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேர்தலிலே இருந்து கொழும்பில இருந்து ஒருவர் அங்கு இறக்குமதி செய்யப்படுகிறார் ஜோந்திர்ணம். இரண்டு நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தேசியத்தின் உறுதிப்பாடாக இருந்த கயந்திரகுமார் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து செல்கின்ற போது அவர் ஒரு சட்டத்தரணி, அங்கே கொழும்பில இருந்த ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்கின்ற தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்வாங்கப்படுகிறார். அவர் யார் உள்வாங்குகின்றார்கள்? எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தன் அவர்கள் அதில் உள்வாங்கப்படுகிறார். இந்த இரண்டு விடயங்களையும் பார்க்கின்ற போது அதற்கு பிற்பட்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டம் அல்லது மக்களை அணிதிரட்டுகின்ற விடயத்திலே இருந்து அது தவறு விடுகின்றது. தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலிலே இருந்து படிப்படியாக அது சிதைக்கப்படுகின்றது. அவ்வாறு சிதைக்கப்படுகின்ற போது இன்று 17 வருடங்கள் ஒரு கட்சியாக இருந்தது இன்று 13 கட்சிகளாக மாறி இருக்கின்றது. 13 கதிரைகள், 13 தலைவர்கள். ஆகவே இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று நிகழ்வுகளை நடத்துவது, தேர்தலிலே வாக்குகளை எடுப்பது, கதிரைக்காக ஆசைப்படுவது என்ற இந்த விடயங்களை வைத்துத்தான் அவர்கள் ஒற்றுமை என்ற விடயங்களையும் கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட எதிர்வருகின்ற வருடம் அல்லது இந்த வருட இறுதியிலே ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதற்கு எவ்வாறு கதிரையை பிடிப்போம், யார் முதலமைச்சர், எவ்வாறெல்லாம் என்ற பிரச்சாரங்களுக்காக தாங்கள் ஒற்றுமை என்ற விடயங்களை எடுத்துச் செல்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மௌனித்ததற்கு பிற்பாடு முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இத்தனை 3 லட்சம் மக்களை ஆகுதியாக்கி இருக்கின்றோம், 50,000 மாவீரர்களை நாங்கள் பலி கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் அந்த மாவீரர்கள் என்ற விடயத்தை போடவில்லை. அது இவ்வாறான இழப்புகளை, பொருளாதார இழப்புகளை கண்டு எல்லோரும் வவுனியாவிலும் ஓமந்தையிலும் பல இடங்களிலும் முள்ளுவேலியில் இருக்கின்ற போது அந்த தேர்தல் இடம்பெறுகின்றது. அதில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக போடப்பட்ட விடயம் என்னவென்றால், சர்வதேசத்தின் ஊடாக தமிழ் தேசிய அரசியலில் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு சர்வதேசம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். சர்வதேசம் எங்களை ஒத்துழைக்காவிட்டால் நாங்கள் மக்களை அணிதிரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற ஒரு விடயம் அதிலே போடப்பட்டது. ஆனால் உண்மையிலே அது செய்யப்படவில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே போடப்பட்ட விடயம் அதிலே செய்யப்படவில்லை. அதிலே இருந்து அது விலகி செல்லப்பட்டது. அது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான ஒரு தேசமாக கட்டி எழுப்புகின்ற ஒரு பணி இல்லாத காரணத்தினால் தொடர்ச்சியாக அது சிதறடிக்கப்பட்டு அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஏனைய கட்சிகள் அதில் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டு ஏற்கனவே புலட்டு இயக்கத்தை எடுக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை இருந்தாலும் கூட 2011ஆம் ஆண்டு புலட்டு இயக்கமும் சேர்க்கப்படுகின்றன. புலட்டு இயக்கமும் சேர்த்து 3 கட்சிகளாக இருந்தது 4 கட்சிகளாக மாறி வந்த போது 2023ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தேர்தல் முறையின் காரணமாக அது விலகி செல்லப்பட்டு இப்பொழுது பல்வேறுபட்ட கட்சிகள் தான் இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயம் என்பது தமிழ் தேசிய அரசியலிலே தாங்கள் தான் தலைவர், தாங்கள் தான் மெய்ப்பர்கள் என்று கூறுகின்றவர்கள் அந்த மக்களை அணிதிரட்டாமல் ஒற்றுமைப்படாமல் இருந்து கொண்டு இருப்பதன் காரணமாக எங்கள் இலக்கை நாங்கள் நோக்கி செல்ல முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த உப ஜனாதிபதி அவர்கள் வந்த போது கூட இவர்கள் கூறுகின்ற விடயத்துக்கு அவர்கள் போடுகின்ற தொப்பி என்னவென்றால், நீங்கள் பல கட்சிகளாக சிதறி இருக்கின்றீர்கள், இன்னும் கட்சிகளை ஒன்றுபடுத்த முடியாமல் இருக்கின்றது, ஆகவே நீங்கள் ஏன் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என்று இந்த பதில் தலைவராக இருக்கக்கூடிய சிவஞானம் அவரிடம் கேட்டதாக சிவஞானம் அவர்களே கூறியிருந்தார். ஆகவே இந்த இராஜதந்திரிகளாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், வெளியிலே இருந்து வருகின்ற பிரதமராக இருக்கலாம், மோடியாக இருக்கலாம், அவரும் கூட நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதே கருத்தைத்தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கா கூட ஒரு கட்டத்திலே கூறியிருந்தார்.
நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்வை கொண்டு வாருங்கள், நாங்கள் அதை பரிசீலிக்கின்றோம் என்று. ஆக அவர்களுக்கு தெரியும், நாங்கள் பல கட்சிகளாக பல தலைமைகளாக இருக்கின்ற போது ஒற்றுமையாக ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது, ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை கூட ஒற்றுமையாக தயாரிக்க முடியாது. நாங்கள் சிதறி இருக்கின்றோம். இந்த சிதறல்கள் மூலம் இன்னும் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து எந்த வகையில் மக்களை அல்லது இளைஞர்களை வேறு திசைக்கு திருப்பலாம் என்கின்ற அந்த நடவடிக்கையை தான் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் நன்றாக விளங்கும், மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக போதை வச்சுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த போதை வச்சினூடாக எங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகின்றது. அதுவும் ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்காக பயணித்த ஒரு கட்சி அல்லது பயணித்தவர்கள் இன்று நாங்கள் அதை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இதுல இருக்கின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால், தமிழ் தேசிய அரசியல் என்பது தியரியாகவும் பிராக்டிக்கலாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிராக்டிக்கலாக தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தவர்கள் சேர்க்கை அல்லது செயல்முறையிலே வந்தவர்கள் என்று பார்க்கின்ற போது, செயல்முறையிலே வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வடகிழக்கு வருகின்ற போது அவர்களுக்கு அந்த பிராக்டிக்கல் ரீதியாக இருந்தவர்களை ஒதுக்குகின்றார்கள், உணர்வு ரீதியாக இருக்கின்றவர்களை விலக்குகின்றார்கள். ஆகவே அவர்களின் சிந்தனை என்பது கொழும்பு மையப்படுத்தி அரசியலிலே அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு கட்சி போன்று, ஒரு தேசிய கட்சி போன்றுதான் தமிழ் தேசிய கட்சிகளை வழிநடத்துகின்ற, குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை வழிநடத்துகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியை தாய் கட்சி என்று சொல்கின்றார்கள், மிகப்பெரிய கட்சி என்று சொல்கின்றவர்கள் அந்த கொள்கையிலிருந்து மாறுகின்ற போது மக்களும் இவர்களை நம்ப முடியாது, இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் அல்லது தமிழ் தேசிய கொள்கையில இருந்து விலகி செல்கின்றார்கள் என்ற விடயம்தான் இந்த 17 வருடங்கள் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து பார்க்கின்ற போது இந்த 17 வருடங்கள் மக்களை அணிதிரட்டவில்லை, மக்களுக்கான ஒரு தேசமாக கட்டியெழுப்பவில்லை, ஒன்றிணைந்து சர்வதேசத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கவில்லை, முன்வைக்கவில்லை. இது எங்களுக்கு ஒரு பின்னடைவை இந்த 17 வருடங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு முதலாவதாக கூற வேண்டியாக இருக்கும். குறிப்பாக இந்த 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறோம், மிக மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை பெற்றிருக்கிறோம் என்பது மாத்திரம் உண்மை. இந்த தமிழ் அரசியல் வேணவா மக்களுக்கு மிக நீண்டதாக இருக்கிறது. உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுடைய எண்ணங்களிலும் அந்த வேணவா தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நான் நேற்றைய நாளில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம், நீங்கள் தமிழ் மக்களுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இவ்வளவு அர்ப்பணிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறீர்கள். அப்படியாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பொது விருப்பம் அல்லது தமிழினத்தினுடைய பொது தேவைக்காக பொது நன்மைக்காக நீங்கள் ஒன்றுபடக்கூடாது என்று கேட்கிற போது, நாங்கள் சரியான நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறோம், போலியான தேசியம் பேசுகின்றவர்கள், போலியான நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிங்கள தேசத்தினுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடியவர்களோடு அல்லது இந்தியாவினுடைய எஜமானர்களாக செயற்படுகின்றவர்களோடு நாங்கள் சேர முடியாது என திட்டவட்டமாக அவர் மறுக்கிறார். இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? திரு நிராஜ் டேவிட் அவர்களும் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரியநேந்திரன் சொன்னது போல எங்களுடைய தலைவர்கள், வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய தலைவர்கள் யார் என்றால், அந்த மக்களுடைய அந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகளை உணர்வுபூர்வமாக உணர்ந்தவர்கள் தான், அந்த பிராக்டிக்கலாக உணர்ந்தவர்களால் தான் எங்களை பிரதிபலிக்க முடியும், எங்களை தலைமை தாங்க முடியும். நீங்கள் ரோட்டில் சைக்கிளில் செல்கின்ற பொழுது அவன் உங்களை நிறுத்தி வரங்கென்று கூப்பிட்டு அவனுக்கு முன்னுக்கு அவமானப்பட்ட அந்த உணர்வை சுமந்து கொண்டு செல்கின்றவர்களால் மாத்திரம்தான் எங்களை பிரதிபலிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய சகோதரியை சைக்கிளிலோ மோட்டார் சைக்கிளிலோ கொண்டு போகின்ற நேரத்தில் அவன் உங்களை அரை மணித்தியாலம் நிறுத்தி வைத்துவிட்டு உங்கள் கண் முன்பே உங்களுடைய சகோதரியை அவன் கண்களால் ரசிக்கின்ற அந்த காட்சி, அந்த வேதனையை உணர்ந்த உங்களால் மட்டும்தான் எங்களை தலைமை தாங்க முடியும். இன்று அப்படி இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட ஏலியன்ஸ்கள் தான் எங்களை தலைமை தாங்குகின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகளோ வேதனைகளோ தெரியாது. நான் முன்னர் கூறியது போல அரியநேந்திரன் என்பவருடைய அர்ப்பணிப்பு என்ன என்பது அந்த மக்களுக்கு தெரியும். அரியநேந்திரனை நீங்கள் என்னதான் செய்து விட்டாலும் அவர் தமிழ் தேசத்துக்குள் தான் நிற்பார். அதை தாண்டி அவருக்கு சிந்திக்க தெரியாது. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஓரம் கட்டுகின்றவர்கள், அப்படிப்பட்டுகின்றவர்களை எல்லாம் களத்தை விட்டு அகற்றுகின்ற காரியத்திற்காகவே களமிறக்கப்பட்ட அந்நியர்கள், அந்த ஏலியன்ஸ் தான் இன்று எங்களை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய பிறந்தவர்களாக போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஓப்பனாக சொல்கின்றார்கள் இது இன அழிப்பு இல்லை என்று. அப்படிப்பட்டவர்களைத்தான் நாங்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தான் எங்களை இட்ட தீர்மானங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கிழக்கை இட்டு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். கிழக்கிற்கு தேர்தல் வந்த போது சில வருடங்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த பெண்ணுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. பரம்பரையாக இழப்புகளோடு தமிழ் தேசியத்தை கட்டியமைத்த அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்.
அந்த கட்சிக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கென்ற ஒரு குழு இருந்தது. அவர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிவிட்டு கொழும்பில் இருந்த மட்டக்களப்புக்கும் சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை கொண்டு இறக்கினார் சுமந்திரன். உண்மையில இது போன்ற இன்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தேசிய நீக்கிய அரசியலுக்கு என்று சொல்லி இறக்கப்பட்டவர்கள் மிக கவனமாக தேசிய நீக்கிய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த ஒருவரை இலகுவாக தூக்கி வெளியே போட முடிகின்றது கட்சியை விட்டு. அந்த தேசியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்த பரம்பரையாக அர்ப்பணித்தவர்களை இலகுவாக தூக்கி களத்தில் இருந்து அகற்ற முடிகின்றது. இறக்குமதிகளை கொண்டு வந்து இலகுவாக அந்த இடங்களை நிரப்ப முடிகின்றது. இப்படி வைத்துக் கொண்டு நீங்கள் முள்ளிவாய்க்காலில் இருந்து மீண்டெழ முடியாது. நாங்கள் எங்களை இனத்துக்கான தலைவர்கள் யார் என்றால் எங்களுடைய இனத்தினுடைய வலிகளையும் வேதனையும் அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்களால் மாத்திரம்தான் அது போன்ற எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைமைகளாக வர முடியும். அவர்களுக்கு வேற பொறுப்புகள் இருக்கின்றது. ஒரு நல்ல அரசியல் சட்டத்தரணியாக இருந்தால், மொழி ஆளுமையுள்ள துறைசார் வல்லுநர்களாக இருந்தால் அவர்கள் ஆலோசகர்களாக இருக்கலாம், அல்லது ராஜதந்திரிகளுக்கு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு மொழிபெயர்ப்பாளர்களாக இருக்கலாம், சட்ட ரீதியான விடயங்களை அணுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக, எங்களை உணர்ந்தவர்களாக, எங்களுடன் வாழ்ந்தவர்களாக, வரிகளையும் வேதனைகளையும் எங்களுடன் சேர்ந்து அனுபவித்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் எங்களுடைய தலைவர்களாக பலம் பெற முடியும். அப்படி பலம் வந்தால் மாத்திரம்தான் யாரோ ஒருவன் சமுத்திர என்கின்ற ஊடகவியலாளன் ஆயுதம் தூக்கியது தவறா பிழையா என்று கேட்கின்ற கேள்வி கேட்கின்ற நேரத்தில் நாங்கள் ஆயுதம் தூக்க நிர்பந்திக்கப்பட்டோம். நாங்கள் ஆயுதங்களை மோகம் கொண்ட இனம் அல்ல. நாங்கள் இசை நாடகங்களில், ஆடல்கள், பாடல்களில் எங்களை ஈடுபடுத்துகின்ற இனம். ஆனால் நாங்கள் ஆயுதம் தூக்க உங்களுடைய புதல்வர்களால் நிர்பந்திக்கப்பட்டோம் என்கின்ற உண்மையை உணர்வுபூர்வமாக சொல்லுகின்ற ஒருவர் தான் எங்களுடைய பிரதிநிதியாக, எங்களுடைய தலைவராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாமல் இறக்குமதிகள், ஏலியன்ஸ்கள் எங்களுடைய தலைவர்களாக யார் எங்களுடைய தலைவர்கள்? தமிழ் மக்களுடைய தலைவர்களை நீங்கள் பாருங்கள். பாலியல் குற்றவாளிகள், பாலியல் தொடர்பான குற்றவாளிகள், மண்டையன் குழுவின் தலைவர்கள், இறக்குமதிகள், சிங்களத்தின் ஏவலாளிகள், இவர்களால் எங்களுடைய தலைவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் எங்களுடைய விடுதலையை நோக்கி நகர்த்தி செல்வது, ஒரு தேசியமாக எப்படி கட்டமைப்பது? கஜேந்திரகுமார் சொன்னது 100% சரி. இன்று எங்களுடைய தலைவர்கள், எங்கள் தமிழினம் சார்ந்த தீர்மானங்கள் போண்டாவும் சாயம் குடித்துக் கொண்டு எங்கே ஒரு எம்பசியில் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. எங்களுடைய தளங்களில் இருந்து மக்களுடன் பேசி தீர்மானிக்கப்படுவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய இனம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூதராலயங்களில் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்று தமிழர்களுடைய அரசியலை கொண்டு வந்து இப்படி நடுவீதியிலும் தூதராலயங்கள் வாசலிலும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள். நீங்கள் தூதராலயங்களுக்கு நீங்கள் காவலாளிகள் இல்லை. அந்த நாட்டு பாதிக்கப்பட்டு விடும் என்று சேர்வதற்கு நீங்கள் அப்படியே அங்கு போய் வேலை செய்யுங்கள். தமிழ் மக்களுடைய நலன் பற்றி மாத்திரம் சிந்திக்கின்றவர்கள் தான், தமிழ் மக்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து காய் நகர்த்துகின்றவர்கள் தான் உலக அரசியலுக்குள் எப்படி தமிழினத்தை கொண்டு போய் தமிழர்களுடைய பிரச்சனையை பொருத்தலாம் என்று சிந்திக்கின்றவர்கள் மாத்திரம்தான் எங்களுடைய தலைவர்களாக வர வேண்டும். தமிழ் மக்கள் அப்படியானவர்களை தான் தலைவராக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாதவர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும், விரட்டப்பட வேண்டும், அடித்து நொறுக்கப்பட வேண்டும், அந்த விஷக்கிருமிகள் புடுங்கி எறியப்பட வேண்டும். இப்படி செய்தால் மாத்திரம்தான் அடுத்த இன்னும் பல வருடங்களுக்கு இதே போன்ற முள்ளிவாய்க்கால் தினங்களில் இருந்து கொண்டு ஒப்பாரி வைக்கின்ற இனமாக இல்லாமல் அங்கிருந்து கொண்டு எங்களுடைய பொருளாதாரம் பற்றியும், எங்களுடைய கல்வி பற்றியும், இதை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றியும், இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் எங்கு எந்த வகிபாகத்தை வகிக்க வேண்டும் என்பது பற்றியும் சிந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக நாங்கள் இருப்போம்.